ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஓப்பன் சவர்மா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இதை நம்ம சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகோஸ் இதழ்களை நம்ம நீட்டாக உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சிக்கனை க்ரில் பண்ணி நான் கைகளாலேயே நல்லா பொடியாக உதிரியாக நான் பிச்சு வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிச்சு வைக்கும்போது குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லைட்டாக பெப்பர் மிக்ஸ் பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சன்னமாக நீளமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் சவர்மா செய்கிறது எப்படி, சவர்மா ப்ரெட்டு வீட்லேயே செய்கிறது எப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இது கூடவே ரொம்ப சன்னமாக நீளமாக அறுத்து வச்சுருக்க முட்டைகோசையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். மேலாப்பில் தெரிகிற மாதிரி நம்ம சிக்கனையும் தூவி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம இது ஹோம்மேடு மைனஸ் தான். நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் இந்த மயோனைஸ் செய்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மயோனைஸை எல்லா பக்கமும் நம்ம கொஞ்சம் வச்சிடலாம். இது நம்ம சாப்பிடும்போது இந்த மயோனைஸு, இந்த சிக்கனு, இந்த சேலடு இது எல்லாமே அப்படியே எடுக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மயோனைஸை வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம சவர்மா ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இது நான் ஹோம்மேடு செய்கிறது வீட்டிலே போட்டிருக்கேன். இதை நீங்கள் 2 பக்கமும் அடுப்பில் காட்டி சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பவுலில் இதை ஒரு டெக்கரேஷனுக்கு வைக்கிற மாதிரி சுற்றி ஓரத்தில் வைக்க போகிறோம். இதை நம்ம இந்த மயோனைஸ் உள்ளே வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸு சிக்கன் கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பவுலில் சுற்றியும் இந்த மாதிரி ரவுண்டாக வைங்க. அப்போ இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோம்.
அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஓப்பன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்குறக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஓப்பன் ஷவர்மா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.